वीरायूयं वादस्वस्तिभिः सदान तुञ्जामि त्वाहमिषा जीवनाय कमज्ञातयक्ष्मादुदराजयक्ष्मान् ग्राह्यजग्राहयति वैदतेनन्दस्य इन्द्राग्निप्रमुमुक्रमेणम्. போதி வணக்கம். ஜோதிட குறிப்பாக இன்றைய குறிப்பு சூரிய திசையினுடைய பலன்களை பார்ப்போமே. சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த உலகத்திற்கு ஒளியை கொடுக்கக்கூடியது. ஒரு அற்புதமான கிரகங்களில் ராஜ கிரகம் என்று சொல்லக்கூடியது இந்த சூரியனைத்தான். ஜோதிடத்தில் சூரியனுடைய பலம் வலுவாக இருந்துட்டதுன்னா அவருக்கு அவர் தந்தையாரனுடைய அனுகூலம் அற்புதமாக கிடைச்சிடும். முதல்ல ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியன் நல்ல ஸ்தானத்தில் இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவருடைய தந்தையாரனுடைய ஆதரவு பெரிய அளவில் கிடைக்கும். குருவினுடைய ஆதரவும் பெரிய அளவில் இருக்கும். அவருக்கு ஒரு குரு கிடைச்சாங்கன்னா அந்த குருவினுடைய ஆதரவு பெரிய அளவில் இருக்கும். அதே போல் தான் மாமனாரனுடைய ஆதரவும் பெருசாக இருக்கும். அதனால் இந்த ஜாதகத்தை கொண்டு முதல்ல சூரியனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த ஸ்தானத்தில் பலமாக இருக்கோ அதை பொறுத்து அவர்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பல அற்புதங்கள் எல்லாம் பார்க்க முடியும். திசைன்னு சொல்லக்கூடியது சூரியனுக்கு 6 வருடம் தான் திசை இருக்கிறதுலையே சின்ன திசை. இந்த சூரியனுடைய திசை 6 வருடத்து திசை தான். இந்த உடல் உறுப்புக்களில் கண்ணையும் ஹிருதயத்தையும் சொல்லக்கூடியது, ராஜ உறுப்புக்களில் இந்த ஹிருதயத்தையும் சொல்லக்கூடியது இந்த சூரியன். சூரியன்ற கிரகம்தான் ஒரு மனிதனுடைய அரசாங்கம், அரசியல் சார்ந்த யோகங்களை ஏற்படுத்துவது, அரசாங்க வேலைக்குண்டான அமைப்புகளை ஏற்படுத்துவது, அரசாங்கம் சார்ந்த டெண்டர்லாம் இருக்கு இல்லையா, இந்த வேலைகளை எல்லாம் உருவாக்கக்கூடியது இந்த சூரியனுடைய அமைப்பு தான். ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியன் நல்ல நிலையில் இருந்துட்டார்னா இருக்கக்கூடிய வேலையில் ஒரு உயர்ந்த அந்தஸ்தை ஏற்படுத்துவது, அதிகார பதவியில் இருக்கக்கூடியது. தன்னை விட யாரும் ஒரு உயர்ந்த அமைப்பாக இருந்தாலும் நேர்மையை எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. இவருடைய மேல் அதிகாரிகளாக இருந்தால் கூட இவங்களுக்கு நேர்மையாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். சின்னதாக ஒரு மன வருத்தமோ மனக்கசப்போ ஏற்பட்டதுன்னா அந்த இடத்துல இருந்து நகரக்கூடியவர்கள் இந்த சூரியனுடைய ஆளுமையில் பிறந்தவர்கள் தான். அற்புதமான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய கிரகங்களில் இந்த சூரியனும் ஒன்று. ஒருவருடைய ஜாதகத்தில் நல்ல இடத்துல இருந்து திசை நடத்திட்டார்னு வச்சுக்கோங்களேன், சூரியன் அற்புதமான காலம்தான். இந்த 6 வருடத்தில் நல்ல செல்வாக்கு, உயர்ந்த பதவி, அரசாங்க அனுகூலம், மக்களிடம் செல்வாக்கு, அரசியல், ராஜ யோகங்களை எல்லாம் அனுபவிக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். இந்த சூரியனுடைய திசை நல்ல ஸ்தானங்கள் இருந்துட்டால் நற்பலன்கள் நிறையா இருக்கும். அதே போல் சரியில்லாத இடத்தில் இருந்துட்டாலும் இந்த சம்பந்தப்பட்ட இது வரைக்கும் நம்ம சொன்ன காரகத்துவங்கள் எல்லாம் அடிபடுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. நிறைய ஆய்வுக்கு செய்வதற்கு அற்புதமான விஷயம் இந்த ஒவ்வொரு கிரகங்களுடைய திசை எந்தெந்த காலகட்டங்களில் நடக்குதுங்கிறத ஆய்வு செய்துட்டு பலன் எடுக்க வேண்டியது அவசியம். சரி, நம்ம ஒவ்வொரு லக்னத்திற்கும் மேசத்திலிருந்து மீனம் வரைக்கும் 12 லக்னங்கள் இருக்குது. இந்த 12 லக்னங்களில் எந்த இடத்தில் இருக்கக்கூடாதுன்னு பார்ப்போமே. ஏன்னா 12 வீடையும் ஆய்வு செய்து தனித்தனியாக பல குறிப்புகள் போடுவோம். குறிப்பாக எந்த ஒரு லக்னத்திற்கு எந்த ஸ்தானத்தில் சூரியன் இருக்கக்கூடாது, இருந்து திசை நடத்தக்கூடாதுங்கிறதையும் பார்ப்போம். நிறைய குறிப்புகள் இருக்குது. நாம் பொதுவான கருத்துக்களை, அனைவருக்கும் பயன்படக்கூடிய அற்புதமான கருத்துக்களை நம்ம பதிவாக செய்வோம். நிறைய ஆய்வுக்கு விஷயங்கள் இருக்குது. எந்த நட்சத்திரத்தில் இருக்கார், அவர் எந்த அளவு பலமாக இருக்கிறாரெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். நாம் பேசுவது ஒரு பொதுவான கருத்து. சரி, ஒவ்வொரு லக்னங்களுக்கா பதிவுகள் செய்வோமே. மேச லக்னத்தில் பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த சூரியனுடைய திசை என்ன பலனை கொடுக்குங்கிறத பார்ப்போமே. குறிப்பாக சூரியன் எந்த இடத்தில் இருக்கக்கூடாது, நின்று திசை நடத்தினா, அது இருக்கக்கூடாத இடத்துல நின்று திசை நடத்தினா என்ன எதிர்மறையான பலன்கள் இருக்குங்கிறத பார்ப்போம். சரி, மேச லக்னத்திற்கு 5ஆம் வீட்டிற்குரியவன் சூரியன் இல்லையா. சமூக சேவை ஈடுபடக்கூடிய ஸ்தானம் இந்த 5ஆம் வீடு.
ஒரு பொதுமக்களிடம் ஒரு நல்ல செல்வாக்கை ஏற்படுத்தக்கூடியது இந்த 5ஆம் வீடு. உங்களுடைய புகழை ஏற்படுத்தக்கூடியது 5ஆம் வீடு. இந்த சூரியன் வலுவாக இருந்துட்டால் இந்த மேச லக்னக்காரர்களுக்கு இவர்களுடைய பிள்ளைகளால் ஆதாயமெல்லாம் ஏற்படும், சமூகத்தில் ஒரு நல்ல செல்வாக்கு ஏற்படும், பொதுமக்களிடம் ஒரு நல்ல மரியாதையும் உயர்ந்த ஸ்தானமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு. ஆனால் மேச லக்னக்காரர்களுக்கு கண்ணியில் சூரியன் நின்று திசை நடத்தினார்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் கவனத்திற்குரிய விஷயம். இவர்களுடைய பிள்ளைகளுக்காக இவர்கள் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புண்டு. அவருடைய தேக ஆரோக்கியம் பாதிப்பதற்கும் மருத்துவம் சார்ந்த விரயங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. அதே போல் கடன் சார்ந்த விஷயத்தில் இந்த கன்னியில் சூரியன் நின்று திசை நடத்தக்கூடிய காலம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பெரிய கடனை ஏற்படுத்துறதுக்கும் அரசாங்கம் சார்ந்த ஆபத்துக்கள் ஏற்படுவதற்கும் அதே போல் அரசாங்க பதவியில் இருக்கிறவர்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்துவதற்கும் ரொம்ப அதிகமாக வாய்ப்பு இருக்குது. 6ல் சூரியன் இருக்கும்போது பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, 6ல் பாவி நிற்பது அற்புதம் தானே அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் அந்த இடத்தில் நிற்கக்கூடிய சூரியன் திசை நடத்துகின்ற பொழுது பாருங்கள், உங்களுடைய பிள்ளைகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும், தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் எதிர்ப்புகள் நிறைய வரும், அரசாங்கத்தால் ஆபத்துக்கள் ஏற்படும், கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் அலைவதற்கான வாய்ப்புகளை எல்லாம் உருவாக்கும். ரொம்ப கவனமாக இருக்கணும் கன்னியில் சூரியன் இருக்கக்கூடிய காலகட்டங்களில். சரி, அதே போல் விருச்சகத்தில் சூரியன் நின்றார். ஒருத்தருக்கு விருச்சகத்தில் சூரியன் நிற்கிறார், மேச லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு திசையும் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஆயுள் சார்ந்த தோஷத்தை ஏற்படுத்துவதற்கு கூட வாய்ப்புகள் உண்டு. இவருடைய ஹிருதயத்தில் அதிகமான பாதிப்புகளை ஏற்படுத்தும், ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆயுள் தோஷத்தை ஏற்படுத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, ஹிருதயம் சார்ந்த விஷயத்துலேயும் பாதிப்புகளை ஏற்படுத்தும். வாகனங்களில் போகும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அரசாங்க பதவியில் இருக்கக்கூடிய மனிதர்களால் ஆபத்து, அதே போல் உயர் பதவியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஆபத்தான ஒரு சூழ்நிலையை தான் இந்த 8ஆம் வீடு ஏற்படுத்தும். அவமானங்கள் நடக்கும். அதே போல் ஒரு காரியம் எடுத்த உடனே இந்த திசையில் அனுகூலம் ஆகவே ஆகாது, ரொம்ப இழுத்துக்கிட்டே இருக்கும் காரியம். உங்களுடைய பிள்ளைகளுக்காக கொஞ்சம் அலைச்சல்களை ஏற்படுத்தும். ஒரு விஷயத்தை உடனடியாக முடிக்க முடியாது, ரொம்ப அலைஞ்சு தான் காரியத்தை செய்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய இடம் இந்த சூரிய திசை மேச லக்னக்காரர்களுக்கு விருச்சகத்தில் இருக்கும்போது. சரி, கும்பம் 11ஆம் வீடு தானே, லாபஸ்தானம் தானே அப்படின்னு நினைப்போம். ஆனால் மேச லக்னத்திற்கு கும்பம் 11 பாதகஸ்தானமாகவும் அமையுது. தந்தையாரனுடைய அனுகூலம் இல்லாமல் போகும், தந்தையாரோடு இருக்கக்கூடிய இணக்கங்கள் எல்லாம் குறையும், பிள்ளைகள் வழியில் ஆதாயங்கள் எல்லாம் குறையும். ரொம்ப கவனமாக இருக்கணும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம் இவர்களுக்கு ஒரு நற்பலன்கள் எல்லாம் கிடைக்காது. அதே போல் முன்னோர்களுடைய அனுகூலம் கொஞ்சம் இந்த காலகட்டங்களில் இந்த கும்பத்தில் சூரிய பகவான் இருந்து திசை நடத்தினார்னா முன்னோர்களுடைய வழிபாடு கரெக்டாக செய்துக்கிட்டு வர வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். கவனமாக எடுத்துக்க வேண்டியது 11ஆம் வீடு. எல்லோரும் என்ன நினைப்போம், 11ல் சூரியன் நிற்கிறார், நல்ல வலு, 11ல் எந்த கிரகம் இருந்தாலும் நன்மைத்தானே செய்யும், இப்படியெல்லாம் நினைக்கலாம். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய இடம், பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய இடமாக இருக்கிறதுனால கும்பத்தில் சூரியன் நின்று திசை நடத்தினால், அதுவும் சனியினுடைய வீடு வேறு, அந்த இடத்துல சூரியன் போய் நின்று திசை நடத்தினா ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் மீனத்தில் அடுத்தது, மீனத்தில் போய் சூரியன் நின்று திசை நடத்தினார்னா உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் விரயங்கள் ஏற்படும், பூர்வீக சொத்தில் விரயங்கள் ஏற்படும். பூர்வீக சொத்தை நம்ம அனுபவிக்க முடியாமல் போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் உண்டு. பல அலைச்சல்களை ஏற்படுத்தும், சில பாதிப்புகளை எல்லாம் ஏற்படுத்த தான் செய்யும், விரயங்களை ஏற்படுத்தும். தந்தையாரால் விரயங்கள் ஏற்படும், அனுகூலங்கள் எல்லாம் ஆகாது. ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆக இந்த மேச லக்னத்தில் பிறந்திருக்கிறவங்க கன்னியில் சூரியன், விருச்சகத்தில் சூரியன், கும்பத்தில் சூரியன், மீனத்தில் சூரியன், இங்கெல்லாம் இருக்கக்கூடியவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்னொரு விஷயமும் சொல்லுவாங்க, 9ல் தனுசில் சூரியன் இருந்தால் காரகோ பாவனாஸ்தியும் ஆயிடுவார். அதையும் குறிப்பில் எடுத்துக்கணும். 9ஆம் வீட்டில் சூரியன் நின்றார்னா
காரகோ பாவனாஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ஸ்தானங்களிலெல்லாம் சூரியன் நின்று திசை நடத்தினார்னா ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். இதை குறிப்பாக எடுத்துக்கணும். அப்போ மேச லக்னக்காரருங்க சூரியனுடைய திசை மற்ற இடத்துல இருக்கிறத விட இப்போ நம்ம சொல்லியிருக்கக்கூடிய ஸ்தானங்களில் நின்று திசை நடத்தினா ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்முடைய போதி மையத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த கேரள சோழி பிரசன்னம், இந்த பிரசன்னத்தை பாடத்திட்டமாக நடத்திக்கிட்டு வரோம். இதில் வரக்கூடிய மாணவர்களுக்கு நேரடியான வகுப்புகளும் ஆன்லைன் வகுப்புகளும் நடக்குது. இந்த பாடத்திட்டத்தில் சுவாச பயிற்சியோடு தியான பயிற்சியும் சேர்த்து நம்முடைய பாடத்திட்டங்களை வடிவமைச்சிருக்கோம். இது இல்லாமல் விருப்பம் இருக்கிறவங்க தசமகா வித்யா பாடத்தையும் நம்மளுடைய வித்யாலயத்தில் படிக்கலாம். படிக்க விருப்பம் இருக்கக்கூடியவர்கள் எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்ந்து இன்னும் பல காணொளிகளில் நாம் சந்திப்போமே. போதி வணக்கம்.